டாக்ஸ் எல்லாம் ஒரு 5000 டாக்ஸுக்கு ஆல்ரெடி எங்கள்கிட்ட கைவசம் இருக்குது. மற்றது கால் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர்கள் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் 15,000 டாக்ஸ் மட்டும் போகலாம். தங்கட நாய்களை ஏன் பிடித்தீர்கள், எப்படி நீங்கள் பிடிக்க முடியும் என்ற பப்ளிக்கு சரியான அவேர்னஸ் இல்லாத காரணத்தால் அப்படியெல்லாம் முரண்பட்ட இடங்களும் இருக்கின்றது. அப்போ அதில் சரியாக நாங்கள் ஒரு இக்கட்டான நிலையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேவையில்லாமல் நாங்கள் பிரச்சனையை முகம் கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கு அந்த போலீஸின் ஒத்துழைப்பை நீங்கள் இந்த பிரதேச சபையின் ஊடாக அந்த நேரத்தில் எதிர்பார்த்தால் அந்தந்த பிரதேச சபையின் ஊடாக அந்த நாங்கள் நாயை பிடிக்கும் போது இடர்பாடுகளை தவிர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த நாயை பிடிக்கிற நேரம் கட்டாயம் வேக்சினேட் பண்ண வேண்டும். எங்களுக்கு யாழ் மாவட்டம்தான் இலங்கையில் சதவீதத்தில் கூடுதலான ரேபிஸ் டெத் கடந்த வருஷம். மற்ற இடங்களோட ஒப்படைகளை எங்கள் பாப்புலேஷனுக்கு 7-8 டெத் நடந்திருக்கு. எங்களுக்கு நோட்டு காங்கால வழியில் போனீங்கன்னா மாவல் பிளேட்டோ ஏதோ நல்ல சுடுதண்ணியில் அதை இல்லைன்னா சரி. எங்களுக்கு லைஃப் இஷ்யூ கணக்கு போட வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. வீட்டில் பாதிக்கிற மாதிரி கட்டைகளையும் வாழையில கன்னடங்களை நல்ல வடிவாக கட்டிங்க. எனக்கு அந்த ட்ரைனிங் இல்லாதனால நம்ம பார்த்து பழகிட்டோம். அப்படியே இன்னொரு பேப்பரும் இருக்குது. சில பேர் பாக்ஸ் கொஞ்சம் விலதான் பாக்ஸும் விதாண்டி எங்களுக்கு ஏதோ செய்தாலும் சரி. இந்த லைஃப் இஷ்யூ அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. சில இடங்களில் நகர்ப்புறங்களில் தனியாக முனிசிபாலிட்டியில் நகர்ப்புறங்களில் சில கடைகளில் இதை லைஃப் இஷ்யூவாக ஒட்டுமொத்தமாக விற்கணும். வண்டே கப்பை விற்கணும். வண்டே கப்பை நாங்கள் இதுகளெல்லாம் தடை செய்திருந்தாலும் கோயில்கள் திருவிழாக்களில் நியாயமாக வருது. திருமண வைபவங்களுக்கு பிறகு வருது. இப்போ மண்டபங்களுக்கு முறுக்கமாக சொல்லியிருக்கேன். சில மண்டபங்கள் மட்டும் இன்னும் பாதிக்கலாம். சில அடிப்படைகளில் நடக்கிறதுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு இடத்துல பெரிய நாங்கள் உலகடங்கு ப்ரோக்ராம் செய்தாலும் அவ்வளோ கண்டெய்னர்ஸுக்காலும் அந்த ஊருக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த திண்ம கழிவு முகாமைத்துவம் குறிப்பாக இந்த பொலித்தீன் பாவனை இப்போ நாங்கள் சட்டத்தால் கூட நடைமுறைப்படுத்தினாலும் சில பேர் வந்து அதை இறுக்கமாக பின்பற்ற எங்களுக்கு அந்த கேஸ் போட்டிருக்கிறோம். எனக்கு இப்போ கூட 5 கேஸ் வந்து இன்றைக்கு வருகுது. என்னடா திருப்பி சில பேர் அந்த கேஸில் பிடிபடணும். கடைகள் லொட்டா விற்கிறார்கள் ஜெஃப்னா டவுனுக்கு. அப்போ நாங்கள் இப்போ அதில் சட்டத்தை மாற்றி இருக்கேன்டா. இப்போ 24ஆம் தேதி அந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு ஒரு இவ்வளோ நாளும் 10,000 ரூபா மேக்ஸிமம் ஃபைன். இப்போ 10,000லேருந்து 1 மில்லியன் வரையும் அந்த இது வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஒரு பொட்டில் ஒன்று எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இந்த வேஸ்ட்டை வெளியிடுற ஒரு ப்ரொடியூசர் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று வருகுது. அதுவும் வந்து இந்த சட்டத்தில் அமுல்படுத்தப்படுறது இறுக்கமான நடைமுறை. ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம் தான் அந்த கழிவாபார இதுன்ற அதன் முடிவு, அதாவது டிஸ்போசல் வரையும் வந்து அவைக்கு பொறுப்பு சட்டத்தில் அமுல்படுத்தப்படுது.